இதை 150cc செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே அதிக டாப் ஸ்பீடு உள்ள ஒரு பைக்குன்னு கேட்டோம்னா அது நம்ம Yamaha R15 நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அதோட டாப் ஸ்பீடு காரணம் அந்த VVA டெக்னாலஜின்னு கூட ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் ஆனால் அந்த VVA டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? கவலைப்படாதீங்க. இப்போ தெரிஞ்சு போது சின்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கு தெரியும். ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன, இப்போ ஒயிட் கலர் என்ன கலர் அந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுருக்குமா? இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணீங்க. சரி இப்போ தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னா டீட்டெயிலாக சொல்ல போகிறதுல அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஒரு அப்படியே மேலே சாம்பிள் தான் உங்களுக்கு பயம். நான் டீட்டெயிலாக பேராசமிச்சுன்னா சயின்ஸ் கிளாஸ் போகணும், பிசிக்ஸ் கிளாஸ் போகணும், சார்ட் போகணும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் ஷார்ட்டாக தெரியும். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த VVA டெக்னாலஜி தெரிஞ்சு முன்னாடி நீங்கள் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதான் வச்சுக்கலாம் ஒரு 2 வால்வ் இன்ஜின் லோ அண்ட் அண்ட் மிட் ஏரியாவில் அதோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக காமிக்கும். அதே மாதிரி ஒரு 4 வால்வ் இன்ஜின் டாப் அண்ட் வேரியன்ட்ல அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். பட் ஆனால் அந்த 4 வால்வ் இன்ஜினுக்கு வந்து லோ எண்ட்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. 2 வால்வ் இன்ஜினுக்கு டாப் எண்ட்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. இதை ஈடுகட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் Yamaha அந்த VVA டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த VVA டெக்னாலஜி மூலமா அந்த ஒரே இன்ஜின் லோ எண்ட்ல உங்களுக்கு 2 வால்வ் இன்ஜினாவும் டாப் எண்ட்ல 4 வால்வ் இன்ஜினாவும் ஆக்ட் ஆகும்.